ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वैब्रह्मनिजये वासिष्ठाय नमो नमः अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सतैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे ओम नमो विष्णवे प्रभविष्णवे श्रीवैशंपायन उवाच श्रुत्वा धर्मान् शेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरश्शान्तनवं पुनरेवाभ्यभाषत युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तः कमर्चन्तः प्राप्य युर्मानवा शुभं को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं जपन्मुख्यते जन्तुर्जन्म संसारबन्धनात् श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोतिदः तमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययं ध्यायन् स्तुवं नमस्यं च यजमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन्नित्यं सर्वदुःखादिको भवेत् ब्रह्मज्ञं सर्वधर्मज्ञं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवम् एष मे सर्वधर्माणां धर्मोऽधिगतमोऽतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स्तवैरक्षेन्नरः सदा परमं यो महत्तेजः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं यः परायणं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं दैवतं देवतानां च भूतानां ह्यः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिन् च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहं यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये नम ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चातदेशतारिणे जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण நமஸ்காரம். ஸோ இன்று நாம் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படிங்கிற கிரந்தத்திலிருந்து 130வது நாமத்திலிருந்து பார்க்க போறோம். ஸோ போன வகுப்புல உங்களுக்கு இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அப்படின்னா என்ன, இதை நம்ம ஏன் படிக்கிறோம், இது நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துருந்தோம். அதே போல ஒரே ஒரு வார்த்தையை மட்டும், ஒரே ஒரு நாமத்தை மட்டும் பார்த்துருந்தோம். வேதஹா அப்படிங்கிற நாமத்தோட அர்த்தத்தை பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம 3 நாமோட அர்த்தத்தை பார்க்க முயற்சி பண்ணலாம். வேதவிது, அவ்யங்கஹ, வேதாங்கஹ என்ற இந்த 3 நாமம் வேதத்தோட தொடர்புடைய இந்த 3 நாமங்கள் ரொம்ப அழகான நாமங்கள், ஆழமான பொருளுடைய நாமங்கள். அதே போல நல்ல அழகான கதைகளும் இருக்கு. தயவு செஞ்சு எல்லாரும் பொறுமையா இருக்கு கேளுங்க. பகவானுக்கு பெயர் வேதவித்து அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்குறாங்க. வேதவித் அப்படின்னா என்னது? எவன் ஒருவன் வேதத்தை அறிந்தவனாக இருக்கிறானோ அவன் தான் வேதவித்து. கிருஷ்ணர் பகவத்கீதையில சொல்றாரு, வேதைஷ்ட சர்வை அகமே வேத்யா வேதாந்த கிருது வேதவித் ஏவச்சாகம் அப்படின்னு சொல்லி சொல்றான். வேதத்தினால அறியப்பட வேண்டியவன் நான் தான், வேதத்தை அறிந்தவன் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 விதமா புரிஞ்சுக்கலாம். வேதைஷ்ட சர்வைர் வேத்யா, வேதேர் ஏவ அகம் வேத்யா, வேதைஹி அகம் ஏவ வேத்யா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை நம்ம 3 விதமா புரிஞ்சுக்கலாம். என்னது? வேதைஷ்ட சர்வை அகமேவ வேத்யா, நான் வேதத்தை அறிந்தவனாக இருக்கிறேன். வேதைர் ஏவம் அகம் வேத்யா, வேதத்தினால மட்டுமே நான் அறியப்படக்கூடியவனா இருக்கிறேன். வேதைஹி அகமேவ வேத்யா, நான் ஒருவனே வேதத்தை உணர்ந்து அதை மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடியவனா இருக்கேன் அப்படின்னு 3 அர்த்தங்களை சொல்றேன். ஒன்று, நான் வேதத்தை அறிந்தவன். 2வது, வேதத்தினால மட்டும்தான் என்னை அறிய முடியும். 3வது, அந்த வேதத்தை என்னால மட்டும்தான் மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியும் அப்படின்னு 3 அர்த்தங்களை சொல்றேன். வேதம் என்னை பற்றி பேசும், நான் வேதத்தை அறிந்திருக்கிறேன், அந்த வேதத்தை மற்றவர்களுக்கு உபதேசம் பண்றது நான் தான். இந்த 3 அர்த்தங்களை இந்த ஒரு வார்த்தையில சொல்லி கொடுக்கிறாரு. வேதவிது, வேதார்த்தம் வேத்தி இது வேதவித்து, வேதான் விந்ததே விசாரியதே இது வேதவித்து. பகவான் வேதத்தை அறிந்தவராக மட்டும் இல்லாமல் அந்த வேதத்தை உபதேசம் செய்யக்கூடியவராகவும் இருக்கார் மற்றவர்களுக்கு. அதனால அவருக்கு பேரு வேதவிது அப்படின்னு பேசியிருக்கார். அப்படின்னு அர்த்தம், பகவான் தைரியமா சொல்றார், நான் ஒருவன் தான் வேதத்தை அறிந்தவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார்.
அப்படின்னா என்னது? மற்றவங்களுக்கு வேதம் தெரியாதா அப்படின்னா, பகவான் அறிந்த அளவிற்கு யாருக்கும் தெரியாது. இது ஒரு அர்த்தம். 2வது, பகவான் நம்மை எந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரோ, அந்த அளவுக்கு தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். நம்மால வேதத்தை முழுமையா புரிஞ்சுக்க முடியாது. பகவான் பார்த்து நமக்கு எந்த அளவுக்கு உணர்த்துகிறாரோ, வேதத்தை உணர்த்துகிறாரோ, அந்த அளவுக்கு நம்மளால வேதத்தை புரிஞ்சுக்க முடியுமே தவிர, பகவானுக்கு தெரிந்த அளவுக்கு வேதத்தை நம்மால புரிந்து கொள்ள முடியாது. அதனால அவருக்கு பேரு வேதவித்து. யோ பிராமணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச்ச பிரஹினோதி தஸ்மை தேவம் ஆத்மபூதே பிரகாசம் மூக்ஷுவீர் வை சரணமகம் பிரபத்தே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாசத்திர உபனிஷத்து சொல்லுது. பகவான் பார்த்து என்ன பண்றாரு? நமக்கு வேத ஞானத்தை உண்டுபடுத்துகிறார் அப்படின்னு சொல்றார். பகவான் ஏன் வேத வேத ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார் அப்படின்னு கேட்கும் பொழுது, அதற்கு ஒரு சாஸ்திரம் சொல்லுது. நான் பொதுவா சொல்றேன், பகவான் நம்மளை பாதுகாக்கிறார், பகவான் நம்மை பாதுகாக்கட்டும், பகவான் துணை. நிறைய பேர் எழுதுவாங்க, கடவுள் துணை, பகவான் துணை, இந்த துணை, அந்த துணை அப்படின்னு சொல்லிட்டு. பகவான் என்னை ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்றோம். பகவான் நம்மளை எப்படி பாதுகாப்பார்? பகவான் பாதுகாக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது, இதற்கு ஒருத்தர் சொல்றாரு, பகவான் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய இல்ல ஒரு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு இடையனை போல நம்மளை பாதுகாக்கிறது கிடையாதுன்னு சொல்றார். அப்படின்னு என்னது? ஒருத்தன் என்ன பண்றான்? மாடு மேய்க்கிறான், காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் மாடு மேய்க்கிறான், அதற்கு தீனி வைக்கிறான், அதை வெளில மேய்ச்சலை கூட்டிட்டு போறான், மறுபடியும் கொண்டு வந்து பட்டியல் அடைச்சு வச்சிடறான். அதை அவன் என்ன பண்றான்? அவனும் அந்த மாட்டை பாதுகாக்கிறான். அது போல பகவான் நம்மளை தீனி போட்டு நம்மளை பாதுகாத்துட்டு இருக்காரோ அப்படின்னா அது பாதுகாப்பு கிடையாது. பகவான் இந்த உடம்ப பாத்துக்கிறார், இந்த உடம்புக்கு தீனி கொடுக்கிறார் அப்படின்னா அது உண்மையான பாதுகாப்பு கிடையாது, பகவானுடைய பாதுகாப்பு கிடையாது. அப்ப பகவானுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைச்சிருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நீங்களாம் தெரிஞ்சுக்கணுமா? பகவான் நம்மளை உண்மையில பாதுகாக்கிறாரா இல்லையா அப்படிங்க நீங்க தெரிஞ்சுக்கணுமா? யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? இங்க உங்களுக்கு சிம்பிளா இருக்கும், ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நமக்கு சந்தேகம் இருக்கும், நானும் பகவானை வழிபட்டுட்டே இருக்கேன், பல வருஷம் வழிபட்டுட்டே இருக்கேன், பகவான் என்ன பாக்குறாரோ இல்லையோ தெரியல, எனக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரோ இல்லையோ தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப பகவான் நம்மளை உண்மையாலே பாதுகாக்கிறாரா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதற்கு ஒரே ஒரு அளவுகோல் தான் இருக்கா. என்ன அளவுகோல் தெரியுமா? பகவான் நமக்கு சத் சங்கத்தை கொடுக்கிறாரா? எப்ப நமக்கு நல்ல சாதுக்களுடைய சங்கத்தை கொடுத்து அவர்கள் மூலியமாக நமக்கு வேத ஞானத்தை பிரகாசிக்கின்றாரோ, அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம் பகவான் நம்மளை பாதுகாக்க ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அப்ப ஒருவனுக்கு சத்சங்கம் கிடைக்கல, ஒருவனுக்கு வேத ஞானம் கிடைக்கல அப்படின்னா பகவான் நம்மளை திரும்பி கூட பார்க்கல அப்படின்னு அர்த்தம். இதுவே நமக்கு சத்சங்கம் கிடைச்சு நமக்கு வேத ஞானத்தை அந்த பக்தர்கள் மூலியமா தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பகவான் நம்மளை பாதுகாக்கிறார் அப்படின்னு அர்த்தமா. அதனால பகவானுக்கு பெயரு வேதவிது அப்படின்னு பேர் வச்சிருக்கார். அப்படி இருக்கக்கூடிய பகவான் என்ன பண்றார் அப்படின்னா, இந்த வேத சம்ரக்ஷணம் அப்படிங்கிற இந்த உயர்ந்த தர்மத்திற்காகவே பல அவதாரங்கள் எடுத்திருக்கார். பகவான் வேதத்தை சம்ரக்ஷணம் பண்ணணும், பகவான் வேதத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பல அவதாரங்கள் வந்திருக்காரு. உதாரணம் முதல்ல வர்றது மத்ஸ்ய அவதாரம். மத்ஸ்ய அவதாரத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, வேதங்களை கட்டி தனக்கு பின்னாடி வச்சு என்ன பண்றாரு? இந்த பிரபஞ்ச பிரளயத்துல பாதுகாத்து கொடுத்தார். அடுத்தது ஹம்ச அவதாரம். யாரோ ஒரு அசுரன் வேதத்தை தூக்கிட்டு போயிடுறான். அப்ப என்ன பண்ணாரு? ஹம்ச அவதாரத்துல இந்த வேதத்தை மீட்டு மறுபடியும் என்ன பண்றாரு? பிரம்மாவுக்கு சொல்லி கொடுக்கிறார். அடுத்த அவதாரம் ஹயக்ரீவ அவதாரம். ஒரு அசுரன் மறுபடியும் அதே போல வேதத்தை களவாண்டுட்டு போயிட்டு இருக்கும்போது அவனை போய் சம்ஹாரம் செய்து பகவான் என்ன பண்றாரு? ஹயக்ரீவ ரூபத்துல ஹயக்ரீவன் அப்படின்னா ஒரு குதிரை வடிவுல அந்த வேதங்களை மறுபடியும் என்ன பண்றாரு? பிரம்மாவுக்கு சொல்லி கொடுக்கிறார். இது பகவானுடைய அடுத்த அவதாரம், வேதத்திற்காக தோன்றிய அவதாரம். இன்னொரு முக்கியமான அவதாரம் அப்படிங்கிறது தன்வந்திரி அவதாரம். தன்வந்திரி அவதாரத்துல பகவான் ஆயுர்வேதம் அப்படிங்கிற ஒரு வேதத்தை என்ன பண்றாரு? பாதுகாத்து கொடுக்கிறார். அடுத்தது வராக அவதாரம். வராக அவதாரமும் அப்படிதான். ஒரு முறை பிரம்மா தூங்கிட்டார், அவருடைய வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தூங்கிட்டா அவருடைய மூக்குல இருந்து வேதங்கள்லாம் வெளில ரசிஞ்சிடுது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, 2 அசுரர்கள் அங்க பார்த்துட்டு இருந்த அசுரர்கள் என்ன பண்றாங்கன்னா, தூக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. அந்த வேதத்தை தூக்கிட்டு ஓடி போயிடுறாங்க. அந்த வேதத்தை எல்லாருக்கிட்டையும் கொடுத்துடக்கூடாது. அது ஒரு கைட் புக் மாதிரி, இல்ல ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி, ஒரு கம்பெனியோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி. கம்பெனியோட ப்ளூ பிரிண்ட் தெரிஞ்சிருச்சா அப்படின்னா அந்த ப்ளூ பிரிண்ட்டை லீக் அவுட் பண்ணிடுவாங்க. அந்த கம்பெனியோட கோட்லாம் தெரிஞ்சு போயிடும். அவங்க வேற ஒரு விஷயத்த உருவாக்க ஆரம்பிச்சிருவாங்க. அது பெரிய பிரச்சனையா மாறி போயிடும். அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ப்ளூ பிரிண்ட்டை பாதுகாப்பா வச்சிருந்தாங்க, வேதங்களை பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. அப்படி இருந்த வேதத்தை என்ன பண்றாங்க? 2 திருடன் தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணார்? பகவான் மறுபடியும் வராக அவதாரத்துல அவங்கள சம்ஹாரம் செய்து
அந்த வேதத்தை மீட்டு மறுபடியும் பிரம்மா கிட்ட கொடுக்குறார். இது அடுத்த அவதாரம் சொல்லி சொல்றார். இன்னொரு முக்கியமான அவதாரம் அப்படிங்கிறது கிருஷ்ண அவதாரம். கிருஷ்ணரே சொல்றாரு இல்லையா, நான் இந்த உலகத்தை எதற்காக வரேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்றாரு, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நான் தர்ம சம்ஸ்தாபனத்திற்காக வரேன்னு சொல்லி சொல்றேன், தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வரேன்னு சொல்லி சொல்றேன். தர்ம சம்ஸ்தாபனம்னா என்னது? ஒரு கொஸ்டின் வரும். தர்ம ஸ்தாபனம்னா புரியும், ஸ்தாபனம்னா ஃபவுண்டர், இதை ஸ்தாபித்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தர்ம ஸ்தாபனம் அப்படின்னாவே தெரியும் நமக்கு, தர்மத்தை ஸ்தாபிக்கிறது, நிறுவுறது. ஆனா கிருஷ்ணன் என்ன சொல்றது தெரியுமா, தர்ம சம்ஸ்தாபனம் அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்துறார். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது, பகவானுக்கு முன்னாடியே நிறைய ரிஷிகள் என்ன பண்றாங்க, நிறைய ரிஷிகளும் ஆச்சாரியர்களும் வந்து பலவிதமான தர்மங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க மக்களுக்கு. இதுதான் தர்மம், மக்கள் இப்படித்தான் வாழ வேண்டும், இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான தர்மங்களை சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப மக்களுக்கு ஒரே குழப்பம், நான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, இது சரியா தப்பா அப்படின்ற பலவிதமான குழப்பங்கள்ல இருக்காங்க. நம்ம அப்படிதான் இருக்கோம். நமக்கு நிறைய கோயில்கள், நிறைய பூஜைகள், நிறைய விதமான விரதங்கள், நிறைய விதமான ஆச்சாரங்கள் இப்படி இருக்கும்போது மனுஷன் குழம்பு போயிடுறான். திங்கட்கிழமை இந்த கோயில், செவ்வாய்க்கிழமை அந்த கோயில், புதன்கிழமை இந்த கோயில், வியாழக்கிழமை இந்த கோயில் அப்படின்ட்டு பல விதமான கோயில். அதே போல எல்லா சுவாமியும் உட்கார வச்சு ஒரு வீட்டுல எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா பூவை காதுல சொருவி விட்டு, எல்லாருக்கும் ஒரே ஆரத்தியை விட்டு, அதே போல கடைசியில எல்லாருக்கும் கொஞ்சம் கல்கண்டு கொஞ்சம் திராட்சையை வச்சு அடிச்சுக்காம எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வச்சுட்டு போயிடுறோம். என்னமோ தெரியல, எப்படி இதெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியல. ஆனா நம்ம இஷ்டத்துக்கு என்ன பண்றோம், ஆன்மீகன்ற பேர்ல பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்படி இல்லாம யாருதான் முழுமுதற் கடவுள் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற கொஸ்டின் வரும்போது, அப்பதான் கிருஷ்ணன் வர. கிருஷ்ணன் வந்து சொல்றாரு, இப்படி பலவிதமான தர்மங்கள் இருக்குப்பா, இந்த மாதிரி பலவிதமான தர்மங்களை பல ரிஷிகள் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஸ்தாபனம் பண்ணிருக்காங்க. ஆனா நான் எதுக்கு தெரியுமா வரேன், தர்ம சம்ஸ்தாபனம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். சம்ஸ்தாபனம் அப்படின்னா இந்த எல்லா தர்மங்களை காட்டிலும் உயர்ந்த தர்மம் என்ன அப்படிங்கிற தர்மத்தை காட்டுவதற்காக வந்தேன். தர்மங்களில் சிறந்த தர்மம் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அதனால பகவான் என்ன பண்றாரு, தர்ம சம்ஸ்தாபனம் அப்படின்ற வார்த்தையை உபயோகப்படுத்திருக்காரு. ஏன்னா தர்மஸ்தாபனம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இப்ப வேதங்களை அறிந்தவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா வேதங்களாலையும் சொல்லப்பட்ட முழுமுதற் கடவுள் நான், தேவர்களை காட்டிலும் உயர்ந்தவன் நான், 33 கோடி தேவர்களுடைய பரமாத்மாவாக இருந்து அவர்களை செயல்படுத்துபவன் நான் அப்படின்ற ஞானம் உடையவர்களே வேதவிது அப்படின்னு சொல்லி சொல்றார். பகவானுடைய அங்கம் தான் எல்லா தேவர்களும். அங்க பூஜை அப்படின்னு இருக்கு. பகவானுடைய சரீரமாக எல்லா தேவதைகள் இருக்காங்க. அப்ப நாம் பகவானை வழிபட்டோம் அப்படின்னா எல்லா தேவதைகளையும் வழிபட்டதற்கு சமம். நமக்கு யாராவது உதவி பண்றாங்க அப்படின்னா அவங்க கையால உதவி பண்றாங்க. அப்போ ஒருத்தர் கைக்கு பூஜை பண்ணக்கூடாது. அந்த கையை போட்டோ பிடிச்சிட்டு போயிட்டு அந்த கைக்கே பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க பண்றீங்க? நான் பூஜை பண்றேன். யாருக்குங்க பூஜை பண்றீங்க? ராஜாவுக்கு பூஜை பண்றேன். ராஜாவே இல்லைங்களே. இல்ல சார், ராஜாவோட கைக்கு பூஜை பண்றேன். ஏன்? ராஜாவுடைய கை தான் எனக்கு தானம் கொடுத்தது. கண்ணு தானம் கொடுக்கல, காது தானம் கொடுக்கல, தலை தானம் கொடுக்கல, உடம்பு தானம் கொடுக்கல, அவருடைய கை தானே தானம் கொடுத்தது அப்படின்னு சொன்னா அது சரியான விஷயம் கிடையாது. அந்த நபருக்கு பூஜை பண்ணவே தவிர அங்கத்துக்கு பூஜை பண்ணக்கூடாது. அந்த நபருக்கு பூஜை பண்ணீங்க அப்படின்னா அங்கத்துக்கும் பூஜை பண்ணதுக்கு சமம். அது போல நாம் எப்ப சர்வாங்கனாக இருக்கக்கூடிய, சர்வேஸ்வரனாக இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறோமோ எல்லா தேவதைகளுக்கும் பூஜை பண்ணது சமம். அதனால்தான் வேதவித்து, அந்த வேதத்துடைய ஆழ்ந்த பொருளை நீங்க உணரணும். உத்தம புருஷஸ்துவன்யா பரமாத்மே துதாகிருதா யோலோகத்ரயம் ஆவிஷ்ய பிபர்த்தி அவ்யய ஈஸ்வரஹா அப்படின்னு கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாரு. புருஷோத்தம யோகம் அப்படிங்கிற யோகத்துல 15ஆம் அத்தியாயத்துல சொல்றாரு, எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவன் நானே, எல்லா வேதங்களாலையும் போற்றப்படக்கூடியவன் நானே, எல்லா வேதத்தை அறிந்தவன் நானே, எல்லா வேதத்துடைய ஞானத்தையும் கொடுப்பவன் நானே அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு பகவான் சொல்றாரு. அதனால அவனுக்கு பேரு வேதவிது அப்படின்னு கொடுக்குறார். இன்னொரு முக்கியமான அவதாரம், இந்த வேதங்களை பற்றி மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான அவதாரம் என்ன அப்படின்னா வியாசர். வியாச அவதாரம். வியாசாய விஷ்ணு ரூபாயம் வியாச ரூபாயம் விஷ்ணவே நமோ வை பிரம்மணஜே வாசிஷ்டாய நமோ நமஹ. அப்படி வியாசர் அப்படின்ற ஒரு அவதாரம் தோன்றவில்லை என்றால் நமக்கு கிருஷ்ணரையும் தெரியாது, ராமரையும் தெரியாது, நரசிம்மரையும் தெரியாது, வராகரையும் தெரியாது, மத்சத்தையும் தெரியாது, யாரையுமே தெரியாது. ஒரு அவதாரம், அந்த ஒரு அவதாரத்தினால நமக்கு எல்லா அவதாரம் தெரிய வருது. சோ பகவானே என்ன பண்றாரு, இந்த உலகத்துல வியாசரா வந்து தன்னை பற்றிய ஞானத்தை, சாஸ்திர ஞானத்தை நமக்காக பிரகடனப்படுத்தி கொடுக்கிறார். இப்படி வேதவித்தாக
வேதத்தை சம்ரக்ஷணம், வேதத்தை பிரச்சாரம் செய்வதற்காகவே பகவான் என்ன பண்ணியிருக்காரு? இப்படி பல்வேறு விதமான அவதாரங்கள், 6 அவதாரங்கள் எடுத்திருக்கார். 7 அவதாரங்கள் எடுத்திருக்கார். வெறும் வேதத்திற்காகவே, வேத சம்ரக்ஷணத்திற்காக. அதனாலதான் பகவானுக்கு பேரு வேதவிது பேர் வச்சிருக்காங்க. சரி, இதற்கு ஒரு அழகான கதை இருக்கு. கோகுலத்துல, பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் வெண்ண திருட போறார். திருட போகும்போது அங்க ஒரு மணி இருக்கு. அந்த மணியோட கிருஷ்ணர் பேசுறார். என்ன பேசுறார்? நான் வெண்ண திருடும் பொழுது நீ சத்தம் போடாம இருக்கணும். அந்த பானையில மணி மாட்டியிருக்காங்க. யாராவது இந்த பானையை தொட்டா மணி சத்தம் கேட்கும். மணி சத்தம் கேட்டுச்சுன்னா யாரோ தொடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போயிடுமா. அதனால என்ன பண்றான், அந்த கோபி பானையில மணி கட்டி விட்டுருக்கா. கிருஷ்ணர் சொல்றார், ஏ மணியே, நம்ம 2 பேருக்கு டீல். என்னது? நான் வெண்ண திருடும் போது நீ சத்தம் போடாம இருக்கணும், சரியா? கேக்குறார். சரி அடியேன், அப்படி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, என்ன பண்றார் கிருஷ்ணர்? வெண்ணெயை எடுத்து வாயில வைக்க போறாரு. மணி நை 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 அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கிருஷ்ணர் கேக்குறாரு, என்ன பண்ற நீ? இவ்வளவு நேரம் மணி அடிக்க மாட்டேன்னு சொன்னல, ஏன் திடீர்னு அடிச்ச? கேக்குறாரு. இல்ல, எப்பெல்லாம் பூஜை காலம் நடக்குதோ அப்ப மணி அடிக்கணும்னு நீ சொல்லியிருக்க இல்லையா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்னையே நீ மடக்கிட்டியே, பரவாயில்லையே, சின்ன மணியா இருந்தாலும் நல்ல மணியா இருக்கியே, நீ புத்திசாலி மணியா இருக்கியே சொல்லிட்டு இந்த மணி என்ன பண்றான் அப்படின்னா, அதுக்கு பிறகுதான் அந்த மணி வேங்கடத்துல, திருவேங்கடத்துல அவதாரம் பண்ணதான். அங்க திருவேங்கட பகவானுக்கு பூஜை காலத்துல அந்த மணியை அடிச்சிட்டு இருந்தாங்களாம். அதன் பிறகு அதே மணிதான் என்ன பண்ணுது அப்படின்னா காஞ்சிபுரத்துல தோன்றுகிறார். அவர்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வேதாந்த தேசிகன் அப்படின்னு பேரு. அந்த வேதாந்த தேசிகனுடைய கதையில பார்த்தோம் அப்படின்னா அனந்தசூரி, தோத்ராம்பா அப்படிங்கிறவங்களுக்கு வேதாந்த தேசிகன் திருமலையில அவங்க என்ன பண்றாங்க, பிரார்த்தனை பண்றாங்க, குழந்தை இல்லைன்னு சொல்லி பிரார்த்தனை பண்றாங்க. அப்ப ஒரு குழந்தை பிறக்கிறார், ஆண் குழந்தை பிறக்குது. அவருக்கு வேங்கடநாதன் அப்படின்னு பேரை வைக்கிறாங்க. அந்த வேங்கடநாதன் தான் என்ன பண்றாரு அப்படின்னா நிறைய சாஸ்திரங்களை படிச்சு, அந்த நிறைய சாஸ்திரங்களை படிச்சது மட்டும் இல்லாம அதை மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்ததுனால அவருக்கு பேரு வேதாந்த தேசிகர் அப்படின்னு ஒரு பேரும் வச்சுட்டாங்க. வேதாந்த ஆச்சாரியர், வேதாந்த தேசிகர் அப்படின்னு பேர் வச்சாங்க. சோ அப்படிப்பட்ட வேதாந்த தேசிகர் கிட்ட கிருஷ்ண மிஸ்ரர் அப்படின்னு ஒரு பண்டிதர் வரார். வாதம் பண்றதுக்காக வரார். அவர் பெரிய வாதம் பண்ணக்கூடியவர். அப்படிப்பட்டவர் வாதம் பண்ண வரும்போது அவர் சொல்றாரு, நான் உங்களோட வாதம் பண்ணணும், என்னுடைய தத்துவங்களை உங்களுக்கு சொல்றேன், நானு யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. வேதாந்த தேசிகர் சொன்னாரு, எதுக்கு சுவாமி இதெல்லாம், நீங்க உங்க வழியை பாருங்க, நான் என் வழியை பார்த்துட்டு இருக்கேன், எதுக்கு நம்ம தர்க்கம் பண்ணணும், நமக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இல்ல, நீங்க தர்க்கம் பண்ணிதான் ஆகணும். சரி பண்ணலாம். அதுக்கு மேல அவர் சொல்றாரு, ஒருவேளை வாதத்துல நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னா நான் உங்களுடைய மதத்தை பின்பற்ற ஆரம்பிக்கிறேன். சரி ஒத்துக்கிட்டேன், வாதத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டேன். அப்போ அவர் மறுபடியும் கேட்கலாம், அந்த கிருஷ்ண மிஸ்ரர் கேட்கிறாரு, சரி பந்தயம்னா 2 பக்கமா இருக்கணும், ஒருவேளை நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் வேதாந்த தேசிகர் சொல்றாரு, நான் தோற்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. தோற்க மாட்டீங்களா? அது எப்படி தோற்க மாட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் வேதாந்த தேசிகர் சொல்றாரு, நான் என்னுடைய கருத்தை சொன்னாதான் தோற்க போறேன், நான் பகவான் என்ன சொல்றாரோ அதை திரும்ப சொல்ல போறேன். பகவானுக்கு வேதவிதே வேதவிதேகம் வேதவித் அப்படின்ட்டு கிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாரு இல்லையா. அதனால வேதத்தை அறிந்தவன் பகவான். அந்த பகவான் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் திரும்ப சொல்ல போறேன். அப்படி இருக்கும்போது நான் எங்க தோக்க போறேன்? கண்டிப்பா வேதம் உண்மையை பொய் ஆக போறது கிடையாது. வேதம் தான் உண்மை. அந்த வேதத்தை நான் திரும்ப சொன்ன போனேன் அப்படின்னா நான் எங்க தோக்க போறேன்? நான் கண்டிப்பா தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமா சொன்னாராம். அதன் பிறகு வாதத்துல வெற்றியும் கொண்டார். இப்படி தன்னுடைய பக்தனுக்கு, தன்னுடைய ஆச்சாரியனுக்கு தானே உள்ளிருந்து வேத ஞானத்தை, உண்மையான ஞானத்தை அவனுக்கு உபதேசம் பண்றதுனால பகவானுக்கு பேரு வேதவிது பேர் வச்சிருக்காங்க. இத பிரபுபாதருடைய வாழ்க்கையிலையும் பார்க்க முடியும். பிரபுபாதருக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, என்னிடம் எந்த அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள், அறிஞர்களும் சேரலாம், விஞ்ஞானிகளும் சேரலாம், யாரு வேணா என்கிட்ட தர்க்கம் பண்ணலாம், வாதம் பண்ணலாம், நான் வாதிச்சு அவங்கள ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்றான். பிரபுபாதர் அமெரிக்காவுக்கு போகும்போது பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் வராங்க, பிரபுபாதர் கிட்ட பேசுறாங்க. பிரபுபாதர் ஒருத்தரை கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்டார். அப்பதான் கேக்குறாங்க, சுவாமி நீங்க பெரிய PhD எல்லாம் படிக்கல, சயின்ஸ்ல பெரிய நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு கிடையாது, எந்த ரிசர்ச் பேப்பரும் சப்மிட் பண்ணவே இல்லை, அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி எல்லாரையும் தோற்கடிக்கிறீங்க, உங்களால எப்படி வாதம் பண்ண முடியுது அப்படின்னு கேக்குறாங்க. அப்பதான் பிரபுபா சொல்றாரு, எனக்கு கிருஷ்ணர் தெரியும், எனக்கு எப்ப கிருஷ்ணர் தெரியுமோ எல்லாம் தெரிஞ்சது போல, எனக்கு எப்ப கிருஷ்ணரை தெரியாதோ எல்லாம் தெரிஞ்ச ஒரு பிரயோஜனம் கிடையாது.
கிருஷ்ணர் பகவத்தினுடைய 7ஆம் அத்தியாயத்துல சொல்றாரு, ஞானம் தேகம் ச விஞ்ஞானம் இதம் வக்ஷாமசேஷதா யஜ்ஞாத்வா நேஹ பூயோன் யத் ஞாத்தவ்யம் அவசிஷ்யதே. அர்ஜுனா, நான் உனக்கு என்ன தெரியுமா சொல்லிக் கொடுக்க போறேன்? ஞானம், விஞ்ஞானம் 2யும் சொல்லிக் கொடுக்குறேன். ஞானத்தையும் சொல்லிக் கொடுக்குறேன், விஞ்ஞானத்தையும் சொல்லிக் கொடுக்குறேன். இத 2யும் தெரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா, இதற்கு மேல இந்த உலகத்துல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணும் கிடையாதுப்பா. எல்லாத்தையும் நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்றார். அப்படி யார் ஒருவனுக்கு பகவானை தெரியுமோ அவன் அனைத்தையும் தெரிந்தவனுக்கு சமம். யார் உனக்கு பகவான் தெரிய மாட்டாரோ அவருக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அவருக்கு ஒண்ணும் தெரியல அப்படின்றதுக்கு அர்த்தம். அப்படி பகவான் வந்து பிரபுபாதருக்கு ஞானத்தை கொடுத்தார். அந்த பிரபுபாதர் என்ன பண்ணார்? அந்த ஞானத்தை சரியா உபயோகப்படுத்தி அன்னைக்கு போய் அமெரிக்கால நிறைய இளைஞர்களை மாற்றினார், நிறைய விஞ்ஞானிகளை மாற்றினார். காரணம் என்னது? பகவானுக்கு பேரு வேதவித்து. வேதத்தை அறிந்தவன், வேதத்தை மற்றவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடியவன். சோ நாமும் வேதமாகிய பகவத்கீதையை கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பகவானிடம் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த வேதத்தினுடைய பொருள் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பொருள் தெரிஞ்சா மட்டும் பத்தாது, அதை என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில பிரயோகப்படுத்தணும். பிரயோகப்படுத்தி அதுல இருந்து நமக்கு உபாயம் வரணும், இல்ல உபயோகமா இருக்கணும். நமக்கு வெறும் நாலேஜ் மட்டும் இருந்தா பத்தாது. அந்த நாலேஜ் என்ன பண்ணணும்? பிராக்டிகல் லைஃப்ல அப்ளை பண்ணணும். அப்ளை செய்து அதனால நம்மளுக்கு என்ன வரணும்? ரிசல்ட் கிடைக்கும். இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது போல நான் பகவத்கீதை அப்படின்ற சாஸ்திரத்தை படிச்சா மட்டும் பத்தாது, அதனுடைய உட்பொருளை புரிஞ்சுக்கணும். அந்த பொருள் புரிந்த பிறகு அதை நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணணும். அப்ளை செய்ததால நம்மளுக்கு பலன் கிடைக்கணும். அதற்கு பகவானுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா நமக்கு தேவை. பக்தர்களுடைய ஆசீர்வாதம் தேவை. அதனால நமக்கு பகவானுக்கு பேரு வேதவிது அப்படின்னு பேர் கொடுத்திருக்காங்க. சரி, இன்னும் ஒரே ஒரு நாமம் தான். பகவானுடைய அடுத்த பேரு அவ்யங்கா பேர் கொடுத்திருக்காரு. அவ்யங்கம் அப்படின்னா என்னது? வியங்கம் அப்படின்னா பூரணமற்றது அப்படின்னு அர்த்தம். அவ்யங்கம் அப்படின்னா பூரணமற்ற தன்மை அற்றது அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னது? முழுமையானது, பூர்ணமானது அர்த்தம். பகவான் பூர்ணமானவன் அப்படின்னு சொல்றான். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. பகவான் பூர்ணன், அங்கிருந்து அது பூர்ணன், அங்கிருந்து அது பூர்ணம், அங்கிருந்து அது பூர்ணம், அதுவே பூர்ணம் அப்படின்ட்டு உபனிஷத் வாக்கியம். பகவான் என்னைக்கும் பூர்ணமா இருக்காரா? அவர் குறைவதே கிடையாது. இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இன்ஃபினிட்டி பிளஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி மைனஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டியோட எதை சேர்ந்தாலும் இன்ஃபினிட்டியா தான் இருக்கும். இன்ஃபினிட்டில இருந்து எதை மைனஸ் பண்ணாலும் இன்ஃபினிட்டியா தான் இருக்கும். இந்த உலகத்துடைய கணக்கு பிரகாரம் 1 + 1 ஈக்குவல் டு 2, 2 - 1 ஈக்குவல் டு 1. ஆனா ஆன்மீகத்துல மட்டும் 1 + 1 ஈக்குவல் டு 1, 1 - 1 ஈக்குவல் டு 1 தான். அங்க 0 அப்படிங்கிறதுக்கான வழியே கிடையாது. ஏன்னா பகவான் கிட்ட இருந்து, பகவான் பூர்ணமானவரா இருக்கிறதுனால அவர்கிட்ட இருந்து என்ன சக்திகள் எல்லாம் வெளியில வருதோ அதுவும் பூர்ணமா தான் இருக்கும். சோ அப்படி பகவான் கிட்ட இருந்து நிறைய சக்திகள் வெளியில வந்தாலும் பகவான் என்னைக்கும் முழுமையா தான் இருப்பார். அவர் என்னைக்கும் குறையறதே கிடையாது. அதனால அவனுக்கு பேரு அவ்யங்கா. பகவான் என்னைக்கும் பூர்ணமா இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். பகவான் பூர்ணமா இருக்கலாம். பகவான் கிட்ட இருந்து தோன்றக்கூடிய விஷயங்கள் எப்படி பூர்ணமா இருக்கும் அப்படின்ற அடுத்த கேள்வி. அதற்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகம், இந்த உலகம் பகவானிடமிருந்து தோன்றியது. இந்த உலகம் பூர்ணமானதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். பூர்ணமானதே எப்படி? ஒரு ஒரு நடிகர் இருக்கார், தமிழ் நடிகர். அவர் என்ன பண்றாரு? ஒரு கட்சி ஆரம்பிச்சார், அப்புறம் ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சியில போய் தாவிட்டார். அந்த அந்த நடிகர் அடிக்கடி சொல்லுவார், அவர் வந்து பிறப்பால நல்ல குலத்துல பிறந்தாலும் அவர் வந்து நாஸ்திகனா மாறிட்டார். ஆனா படம்லாம் தசாவதாரம்லாம் படம்லாம் எடுப்பார். பெருமாள் படமா எடுப்பாரு. அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்றார், நான் கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை, கடவுள் என்று ஒருத்தர் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றார். ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுற மாதிரி, எப்பயும் போல குழப்புற. நான் கடவுள் இல்லைன்னா சொல்ல, கடவுள் ஒருத்தர் இருந்து நல்லா இருக்கும் அப்படின்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல இவ்வளவு கஷ்டப்படுறவன், இந்த உலகம் இவ்வளவு இம்பர்ஃபெக்டா இருக்கு, கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா இந்த உலகத்தை எப்படி படைச்சிருக்கும்? ரொம்ப பர்ஃபெக்டா படைச்சிருக்கும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு படைச்சிருக்கும். அப்ப எப்ப இந்த உலகத்துல பிரச்சனை இருக்கோ, எப்ப இந்த உலகத்துல சந்தோஷம் இல்லையோ, முழுமையான சந்தோஷம் இல்லையோ, அப்ப கண்டிப்பா இந்த உலகத்துல கடவுள் கிடையாது அப்படின்ற அர்த்தத்துல என்ன பண்றாரு? அவர் சொல்றார். சரி, இதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். அவருடைய கூற்று பிரகாரம் என்னது? இம்பர்ஃபெக்ட் வேர்ல்ட் ஈக்குவல் டு நோ காட் அப்படின்னு சொல்றார். அப்ப பர்ஃபெக்ட் வேர்ல்ட் ஈக்குவல் டு எஸ் காட் அப்படின்றது ஈக்குவேஷன். இதை நம்ம இப்ப சரிப்படுத்தும். இந்த ஈக்குவேஷன் நம்ம பார்க்கணும். ஓகே, இம்பர்ஃபெக்ட் வேர்ல்ட், பர்ஃபெக்ட் வேர்ல்ட் அப்படின்னா என்னது? ஒரு பொருளை பர்ஃபெக்ட் ஆனது, இம்பர்ஃபெக்ட் ஆனது நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா,
அதனுடைய பர்பஸை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இப்ப நான் வந்து இங்க ஒரு மொபைல் ஃபோன் வச்சிருக்கேன். ஐஃபோன் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மொபைல் ஃபோன் பெர்ஃபெக்ட்டா இருக்கா, இம்பெர்ஃபெக்ட்டா இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இதனுடைய பர்ப்பஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இதுவே எங்க வீட்ல ஒரு நாள் வந்து ஆணி அடிக்கணும். செவுத்துல ஆணி அடிக்கணும். என்கிட்ட அ அ சுத்தி இல்ல. நான் சுத்தி சுத்தி பார்க்குறேன். என்கிட்ட இந்த ஃபோன் தான் இருக்கு. நான் என்ன பண்றேன், இந்த ஃபோன எடுத்து டப்பு 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 டப்புன்ட்டு ஆணி அடிக்க ஆரம்பிக்கிறேன் செவுத்துல. என்ன ஆகும் ஃபோனு 2 அடியில உடைஞ்சு போயிடும். உடைஞ்சு போச்சுன்னா நான் என்ன பண்றேன், உடனே ஐஃபோன திட்ட ஆரம்பிக்கிறேன். என்ன ஐஃபோன் கம்பெனி நடத்துறான்? ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஐஃபோன் சொல்லி சொல்றான். 2 அடிக்கே தாங்கவே இல்ல. உடைஞ்சு போச்சு. யூஸ்லெஸ் ஐஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கி போட்டுறேன். இப்ப யோசிச்சு பாருங்க. இது ஐஃபோனுடைய இம்பெர்ஃபெக்ஷனா? இல்ல என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல இம்பெர்ஃபெக்ஷனா? அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல இம்பெர்ஃபெக்ஷன். ஐஃபோன் பெர்ஃபெக்ட் ஆனது தான். எப்ப? அதனுடைய பர்ப்பஸுக்கு யூஸ் பண்ணா இது பெர்ஃபெக்ட் ஆனது. எப்ப நான் வேற பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறேனோ, அது இம்பெர்ஃபெக்ட்டா மாறி போயிடும். அப்ப பர்ப்பஸ பொறுத்து தான் பெர்ஃபெக்ஷன் இருக்கு. அதே போல இந்த உலகம் பெர்ஃபெக்ட் ஆனதா இல்லையா நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய பர்ப்பஸ புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த உலகம் பெர்ஃபெக்ட்டா இருக்கா இல்லையான்னு புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த உலகத்த பகவான் ஏன் படைச்சிருக்காரு அப்படின்னா, நாம் இந்த உலகத்துல அனுபவித்துக் கொண்டு இருப்பதற்காக பகவான் இந்த உலகத்த படைக்கல. அதனால தான் இந்த பிரபஞ்சத்த படைக்கும்போதே சொல்றாரு, இது வந்து ஒரு சிறைச்சாலை போன்றதுன்னு சொல்லி சொல்றாரு. சிறைச்சாலை அப்படிங்கிறது சந்தோஷமா இருக்க வேண்டிய இடம் கிடையாது. சிறைச்சாலை அப்படிங்கிறது நம்முடைய தவறை உணர்ந்து, நான் இனிமேல அரசாங்கம் சொல்லக்கூடிய விதிமுறைகளை பின்பற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு சரணாகதி அடைந்து, அவன் அரசாங்கத்தினுடைய விதிமுறைகளை பின்பற்ற ஆரம்பிச்சான் அப்படின்னா, அவன விடுவிச்சிடுறாங்க. அப்ப சிறைச்சாலை அப்படிங்கிறது நாம் சந்தோஷமா இருக்கக்கூடிய இடம் கிடையாது. அதுல கொஞ்சம் கொஞ்சமா பிரச்சனை குடுத்துட்டே இருந்தான்னா, அங்க என்ன பண்ணுவான்? சிறைச்சாலையிலருந்து வெளில போன்னு சொல்லி தோணும். இதுவே நல்லா ஏசி ரூம் குடுத்துட்டு, 3 வேளைக்கு மணி அடிச்சா சோறு குடுத்துட்டு, இல்ல டிவி குடுத்துட்டு, மசாஜ் பால் எல்லாம் வச்சு விட்டு, உங்களுக்கு எல்லா கேம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி குடுத்தாங்கன்னா, யாரும் ஜெயில விட்டு வெளில வர மாட்டாங்க. அடேங்கப்பா! ஜெயிலே நல்லா இருக்கே, வெளில போறதுக்கு பதிலான்னு சொல்லி எல்லாம் ஜெயிலுக்குள்ள வந்து பூந்துப்பாங்க. அப்ப அரசாங்கம் ஜெயில நடத்துது, சிறைச்சாலை நடத்துது அப்படின்னா, அது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை குடுத்து, அங்கிருந்து வெளில கொண்டு வரது தான் இருக்கே தவிர, அவங்கள சுகமா வச்சுக்கிறது கிடையாது. சுகமா இருக்கணும்னா, நீ வெளில போய் சுகமா இரு. ம். அதே போல என்ன பண்ணியிருக்காரு பகவான் இந்த பிரபஞ்சத்த படைக்கும் பொழுது, நாம் சுகமா இருக்கிறதுக்காக பகவான் இந்த பிரபஞ்சத்த கண்டிப்பா படைக்கவே இல்ல. நமக்கு தெரியல என்ன பண்றது? பகவான் சாஸ்திரத்துல ரொம்ப கிளியரா சொல்றார். "துக்காலயம் அசாஸ்வதம் ம் அப்ரம்ம புவனான் லோகா புனராவர்த்தினோ அர்ஜுன மாமபயத்யத்து கௌந்தேய புனர்ஜன்ம ந வித்யதே." கிருஷ்ணர் ரொம்ப தெளிவா சொல்லிக் குடுக்குறாரு. "நீ இந்த உலகத்துல இருந்துட்டு சந்தோஷமா இருக்கணும்னு எதிர்பார்க்காதப்பா. அந்த உலகத்து என்னுடைய உலகத்துக்கு வந்துரு. நீ சந்தோஷமா இருப்ப." இந்த உலகம் அப்படிங்கிறது நீ இங்க உன்னுடைய தவறை உணரணும். என்ன தவற உணரணும்? நான் கிருஷ்ணருடைய வாக்கியத்தை பின்பற்றணும். கிருஷ்ணருடைய கட்டளைகளை பின்பற்றணும். வேதங்களுடைய வாக்கியத்த பின்பற்றணும். வேத விதிமுறைப்படி என்னுடைய வாழ்க்கைய நடத்தணும் அப்படிங்கிறத அந்த தர்மத்த நீ உணரணும். அந்த தவற உணரணும். நான் அதன்படி இல்ல. அதனால இந்த உலகத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எப்ப நான் வேதத்தின் பிரகாரம் என்னுடைய வாழ்க்கைய மாத்திக்க ஆரம்பிக்கிறேனோ, கிருஷ்ணனுடைய உபதேசத்தின் பிரகாரம் என்னுடைய வாழ்க்கைய மாத்திக்க ஆரம்பிக்கிறேனோ, அப்ப இந்த உலகத்துல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும். அப்ப இந்த உலகத்தினுடைய பர்ப்பஸுக்கு இந்த உலகம் பெர்ஃபெக்ட். என்னது? இந்த உலகத்தில் நமக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி, இந்த உலகத்துல நமக்கு ஒரு வாய்ப்பை குடுத்து, இந்த உலகத்துல இருந்து நாம் வெளியில போவதற்கு இந்த உலகம் பெர்ஃபெக்ட்டான உலகம். இப்ப புரியுது இல்லையா? நம்ம என்ன கொண்டு வந்துட்டோம் இப்ப? பெர்ஃபெக்ட் வேர்ல்ட். பிகாஸ் த பர்ப்பஸ் இஸ் அ ஃபுல்ஃபில்ட் இன் திஸ் வேர்ல்ட். ஸோ பெர்ஃபெக்ட் வேர்ல்ட் ஈக்குவல் டூ எஸ் காட். நம்ம ஈக்குவேஷன கொண்டு வந்துட்டோம். ஸோ அப்படி பகவான் இங்க அவ்யங்கஹ அப்படின்னா எதுலயுமே இம்பர்ஃபெக்ஷன் இருக்காதாம். எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட்டா இருப்பாராம். அதனால அவருக்கு பேரு அவ்யங்கஹ அப்படின்னு பேர் குடுத்திருக்காரு. அதே போல அவ்யங்கஹ அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தத்த குடுக்குறாரு. பகவானே வேத அங்கங்களாக இருக்கான்னு சொல்லி சொல்றார். வேதங்களுக்கு 6 அங்கங்கள் சொல்லப்படுது. வேதத்த படிக்கணும் அப்படின்னா, வேதத்த புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதற்கு 6 அங்கங்கள் இருக்கு. நான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். வேதத்த நம்ம முழுமையா படிச்சு புரிஞ்சுக்கவும் முடியாது. ஏன்னா வேதம் வந்து ரொம்ப விஸ்தாரமா இருக்கு. வேதங்களுடைய குணங்கள பத்தி சொல்லும் பொழுது, அனந்தாக, அநாதிகி, அபௌருஷயத்துவ, அ ஸ்வதப்பிரமாணைஹி, அப்புறம் பிரபல பிரமாணைஹி வேதைஹி அப்படின்ட்டு 5 குணங்கள பத்தி வேதங்கள பத்தி சொல்றாங்க. அனாதி அதற்கு தோற்றம் கிடையாது. அனந்தம் அதற்கு எல்லையே கிடையாது. அபௌருஷேயம் ஒரு மனிதனால உருவாக்கப்பட்டது வேதம் கிடையாது. 4வது அ பிரபல பிரமாணம். அந்த வேதம் அப்படிங்கிறது எல்லா பிரமாணத்தை காட்டிலும் உயர்ந்த பிரமாணம். ஸ்வதப்பிரமாணம் அப்படின்னா அந்த வேதத்தை நிரூபிப்பதற்கு இன்னொரு பிரமாணம் தேவையில்லை. இப்படி 5 குணங்களை கொண்டது வேதம். இந்த வேதம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்ததா இருக்காம். அந்த வேதத்த படிச்சு புரிஞ்சுக்கிறது நம்மால சாத்தியம் இல்ல.
அப்ப வேதத்திலேயே ஒரு சின்ன ஒரு சூத்திரம் சொல்லி கொடுக்குறாங்க. வேதேஷு பௌருஷம் சூக்தம் அப்படின்னு சொல்றாங்க. நீ வேதங்களை படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டாம். புருஷ சுத்தம் அப்படிங்கிற ஒரு சுத்தத்தை படிச்சு புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா வேதத்தை படிச்சது சமம். அதே போல ஒருவன் வேதம் முழுவதும் ஓத வேண்டாம். வெறும் புருஷ சுத்தம் அப்படிங்கிற ஒரு சுத்தத்தை மட்டும் ஓதுனா அப்படின்னா மொத்த வேதத்தையும் சொன்ன பலன் கிடைச்சிருமா. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இப்பயுமே யஜ்யம் பண்ணாலும் சரி, ஒரு அபிஷேகம் பண்ணாலும் சரி, இல்ல கோயில்கள்ல பூஜை நடந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்க கண்டிப்பா புருஷ சுத்தம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுப்பாங்க. அந்த அந்த மந்திரத்தை ஓதுவாங்க. புருஷத்துவத்துக்கு அவ்வளவு மகிமை இருக்கு. ஸோ நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா இப்ப தினமும் புருஷத்துவத்தை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அதனால அர்த்தங்களை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதை நான் வந்து டைரக்டா சொல்லிக் கொடுக்கல, இங்க கோயில சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அதனுடைய வீடியோஸ் மட்டும் நம்ம என்ன பண்றோம், நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். புருஷுத்தம் அப்படிங்கிற தனி ஃபோல்டர்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க நிறைய பேர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுல பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல தெரியும். அந்த புருஷத்துவத்தை நீங்க கத்துக்கலாம். ஸோ அந்த புருஷன் அந்த வேதத்திற்கு 6 அங்கங்கள் இருக்கு. அந்த வேதத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 6 அங்கங்கள் தேவை. என்ன 6 அங்கங்கள்? முதல்ல வர்றது சிக்ஷா. வர்ண சிக்ஷாயாம் அப்படின்னு சொல்றாங்க. சிக்ஷா அப்படின்னா முதல்ல வேதத்தை படிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எழுத்துக்கள் தெரியும். அ, ஆ, இ, ஈ, உ, ஊ இல்லையா? க, 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 ங, ச, 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 ஜ, ஞ இந்த மாதிரி எழுத்துக்களை தெரியும். அந்த எழுத்துக்களை சொல்லி கொடுக்கறதுக்கு பேரு சிக்ஷை அப்படின்னு சொல்றாங்க. ஃபோனடிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது வேதத்தினுடைய மூக்காக கருதப்படுகிறது. அதன் பிறகு வேதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து வியாக்கரணம். வியாக்கரணம் அப்படிங்கிறது கிராமர். கிராமர் தெரியாம நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது. ஸோ இந்த வியாக்கரணம் அப்படிங்கிறது பகவான் அந்த வேதத்தினுடைய வாயாக சொல்லப்படுது. அடுத்து வருது நமக்கு நிருக்தி. நிருக்தி அப்படிங்கிறது வேதத்தினுடைய காதுகள், டிக்ஷனரி. வேதத்தில் இருக்கக்கூடிய வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியணும் இல்லையா? அந்த அர்த்தத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் நிருக்தின்னு சொல்லி சொல்றோம். இது வேதத்தினுடைய காதுகளை போல இருக்குன்னு சொல்லி சொல்றேன். அதுக்கு அடுத்தது வருது கல்பம். கல்பம் அப்படிங்கிறது வேதத்தினுடைய கையாக சொல்லப்படுது. வேத புருஷனுடைய கையாக சொல்லப்படுது. ஏன்னா வேதத்தை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வேதத்தை பிரயோகப்படுத்தணும். அந்த பிரயோகத்தை சொல்லிக் கொடுக்கிறது கல்பம். எப்படி வேதத்தில் இருக்கு சொல்லப்பட்ட யஜ்யத்தை பண்ணணும், இந்த சடங்கை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக் கொடுக்கும். இதுக்கு பேரு கல்பம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வேதத்தினுடைய கையாக சொல்லப்படுது. அதன் பிறகு வருது சந்தசு. வேதத்தினுடைய காலாக சொல்லப்படுது. அந்த வேத மந்திரத்தை சரியாக உச்சரிக்க தெரியணும். அப்பா உச்சரிச்சோம் அப்படின்னா வேத மந்திரம் பலன் கொடுக்காது. அப்ப அதை உச்சரிக்கக்கூடிய ஸ்வரம் அப்படிங்கிறது சந்தஸ்ன்னு சொல்லி சொல்றோம். இது வேத புருஷனுடைய காலாக சொல்லப்படுது. கடைசியில வருது ஜோதிஷம். வேத புருஷனுடைய கண்ணாக சொல்லப்படுது. ஏன்னா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், ஜோதிஷம் அப்படிங்கிறது கட்டத்தை கொண்டு போயிட்டு எனக்கு எப்ப குழந்தை பிறக்கும், என்ன வேலை கிடைக்கும், எங்க போவேன், இது அதுன்னு பேர் வச்சுட்டு இருக்கோம். இதுக்காக ஜோதிஷம் பிறக்கல். ஜோதிஷம் அப்படிங்கிறது அந்த காலத்துல ஒருவன் யஜ்யம் செய்யணும் அப்படின்னாலும், பூஜை செய்யணும் அப்படின்னாலும், தானம் செய்யணும் அப்படின்னாலும், எந்த சமயத்தை செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியான சமயத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு பேரு ஜோதிஷம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்படி இந்த 6 அங்கங்கள் வேதத்தை உணர்வதற்கு நமக்கு உதவிகரமா இருக்கு. இதுக்கு பேர் தான் அவ்யங்கம் இல்ல வேதாங்கம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த வேத அங்கங்களாக பகவான் இருக்கார் அப்படிங்கிறனால அவனுக்கு பேரு அவ்யங்கா அப்படின்னு பேர் கொடுத்திருக்கார். இந்த வேதாங்கத்தை பத்தி சொல்லும் பொழுது ஓகே, நமக்கு ஆல்ரெடி 7:10 ஆயிடுச்சு. நான் இதோட கிளாஸை ஃபினிஷ் பண்ணிடுறேன். நான் அடுத்த கிளாஸ் நமக்கு மறுபடியும் சனிக்கிழமை இருக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கொஞ்சம் இன்னும் நம்ம ஆழமா பார்க்கலாம். வேதாங்கம் அப்படின்னா அதற்கான கதையும் பார்க்கலாம். அதே போல அவ்யங்கம் அப்படிங்கன்னா அதற்கான கதையும் பார்க்கலாம். அதன் பிறகு வேதாங்கம் அப்படிங்கிற கதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வேதவிது அப்படின்ற இன்னொரு அர்த்தத்தையும் பார்க்கலாம். ஸோ அடுத்த வாரம் சனிக்கிழமை மறுபடியும் இந்த வாரம் வரக்கூடிய வாரத்துல சனிக்கிழமை நமக்கு மறுபடியும் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் வகுப்பு இருக்கும். நம்ம பார்க்கலாம். ஸோ நேற்று அந்த லாஸ்ட் வீக் நான் கேட்டிருந்தேன், யாராவது உங்களுக்கு வந்து குவிஸ் காம்படிஷன்ல நடத்துறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஐ திங்க் எனக்கு வந்து 3 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நானும் இந்த குவிஸ்ல வந்து விஷ்ணு சஹஸ்ரநாம குவிஸ்ல ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 3 பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நன்றி. ரொம்ப சீக்கிரமா உங்களை நான் காண்டாக்ட் பண்றேன். நம்ம சேர்ந்து என்ன பண்ணலாம், இந்த குவிஸ் காம்படிஷனை செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்திற்கு இதன் மூலியமா இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய அர்த்தங்களை மக்கள் என்ன பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கலாம், மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணலாம். ஒவ்வொரு நாமத்திற்கும் ரொம்ப ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. நீங்க என்னுடைய யூடியூப் சேனல் போனீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், எல்லாமே தனித்தனியா பேசி இருக்கோம். ஒவ்வொரு நாமம் தனித்தனியா பேசி ரெக்கார்டிங்கும் இருக்கு. நீங்க என்ன பண்ணலாம், பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னுடைய பேர்ல தான் இருக்கு, யூடியூப் சேனல் இருக்கு. அதே போல இன்ஸ்டாகிராமும் இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய தினசரி ஆக்டிவிட்டிஸ், தினமும் நாங்க எங்கெல்லாம் கீர்த்தனை பண்றோம், எங்கெல்லாம் ப்ரோக்ராம் பண்றோம் அப்படிங்கிற விஷயமும்
இதுல இருக்கு. வம்ஷிதாரிதாசா BVKS அப்படிங்கிறது தான் என்னுடைய சேனலுடைய பேர். அதை பார்த்து தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஸோ ரொம்ப நன்றி. ஐ திங்க் ஒரே ஒரு ஹேண்ட் ரைஸ் இருக்கு. நான் கேட்டுறேன் அவங்க கிட்ட. கலாராணி அப்படிங்கிறவங்க. ஹரே கிருஷ்ணா. வணக்கம் குருஜி. ஹரே வணக்கம்மா. கிருஷ்ணா. லேடிஸ் வந்து ஓம் விஷ்ணு பூத பவ்ய உங்க பகவத் வாய்ஸ் கட் ஆகி பிரபுகளை கேட்குது. சரியா கேட்கல. சொன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்கு. போதுங்கிறாங்களே, அது சரியா பிரபுஜி? இல்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்களேன். பிரபுஜி, வாய்ஸ் சரியா கேட்கல. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஆ லேடிஸ் வந்து ஓம் விஷ்ணு வசக்கார பூத பவ்ய பகவத் பிரபுன்னு வருது இல்ல குருஜி? ஆ ஆமா. அதுல இருந்து சொன்னா போதுங்கிறாங்க. அப்புறம் வனமாலையோட முடிச்சா போதுங்கிறாங்க. அது சரியா பிரபுஜி? யாரு யார் சொல்றாங்க அப்படின்ட்டு? அந்த வெங்கடேசன் சார் இருக்காருல்ல பிரபுஜி, ம். வெங்கடேசன் குருஜி, அவரு இதுல சொன்னாரு. நான் ஃபுல்லா சொல்லிட்டு இருந்தேன், கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அவர் சொன்ன பிறகு இதுல இருந்து இது வரைக்கும் சொல்றேன் பிரபுஜி. அது கரெக்டா பிரபுஜி? சரி, நமக்கு கஷ்டமா இருக்கு. நான் போய் ஒருத்தர்கிட்ட உபாயம் கேட்கிறோம். இது சொல்லலாமான்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த உபாயத்தை கம்மி பண்ணி சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, இது வரைக்கும் சொன்னா போதும்னு சொல்லி சொல்றாங்க. இல்லைன்னா நீங்க முழுமையா சொல்லலாம். அது அவர்கிட்ட இருக்கக்கூடிய குற்றம் கிடையாது. அவர் என்ன பண்ணிட்டாரு? விஷ்ணு சாசனா அப்படிங்கிறது முழுமையா சொல்லலாம். அது அது எல்லாருக்கும் தெரியும். என்னால சொல்ல முடியல. நான் இதெல்லாம் இவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம போய் கேட்கிறோம். அவங்க என்ன பண்றாங்க? சரி, இது வரைக்கும் சொன்னா போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அது நான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். கேட்கல பிரபுஜி. அவரோட உபன்யாசத்துல சொன்னாரு, லேடிஸ் வந்து இதுல இருந்து இது வரைக்கும் சொன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் பிரபுஜி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஃபுல்லா சொல்லிட்டு இருந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாம ஃபுல்லா சொல்லலாம். நமக்கு ஓகே அதனால பிரபுஜி. ஒரு தோஷமும் கிடையாது. ஏன்னா பகவானுடைய நாமத்தை சொல்றதுல எந்த தோஷமும் கிடையாது. அவங்க ஓகே எந்த பிரபுஜி. கான்டெக்ஸ்ட்ல அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. மேபி அவங்க கிட்ட வேற ஏதாவது கொஸ்டின் கேட்டிருக்கலாம். நான் இவ்வளவு முழுமையா சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த அளவுக்கு கேட்கலாம், எந்த அளவுக்கு சொல்லலாம்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதனால என்ன பண்ணிருக்கலாம்? அவங்க கொஞ்சம் ஆஹ் விஸ்தாரமா சொல்லாம இந்த அளவுக்கு மட்டும் சொல்லுங்க. டைம் கன்சியூமா இருக்கும் அப்படிங்கறனால அதை சொல்லியிருக்கலாம். மற்றபடி எந்த விதமான பலஸ்ருதி வரைக்கும் சொல்லணும்ல பிரபுஜி? ஆலோசனை சொல்லணும். பட் என்னுடைய கருத்து பிரகாரம் அர்த்தம் தெரிஞ்சு சொல்லணும். ம். அர்த்தம் தெரியாம வெறும் கிளிப்பில்ல மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. சோ ஒரே ஒரு நாமம் விஸ்வம் அப்படின்னு ஒரு நாமத்தை சொன்னாலும் அவனோட அர்த்தத்தை நீங்க தியானம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அதுலதான் நமக்கு பிரயோஜனம் இருக்கே தவிர வெறுமனே மந்திரத்தை சொல்லி அவ்வளவு உபயோகம் கிடையாது. ஏன்னா மந்திரம் அப்படிங்கிறது இப்ப நம்ம ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்றோம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஏதோ சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அதை உணர்ந்து நம்ம ஒரு மாலை சொன்னாலுமே எந்த விதமான டைவர்ஷன் இல்லாம அந்த மந்திரத்தினுடைய ஆழ்ந்த பொருள் என்னது? ஒரே ஒரு பொருள் தான். கிருஷ்ணா, நான் உன்னை சேர்ந்தவன். நான் இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்னால முடியல. என்ன மறுபடியும் என்ன பண்ணு? உன்னுடைய சேவையில எடுத்துக்கோ. இந்த புலன்களை வச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இந்த புலன்களுக்கு ஆனந்தத்தை கொடுத்து என்ன பண்ணு? மறுபடியும் என்ன? உன்னுடைய சேவையில ஈடுபடுத்து அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கிட்ட செய்யக்கூடிய பிரார்த்தனை தான் இந்த மந்திரம். அது நம்ம என்ன பண்ணணும்? மனம் உருகி முழு கவனத்தோட செஞ்சோம் அப்படின்னா அது நம்மளுக்கு பலனை கொடுக்கும். அப்படி இல்லாம கவனம் இல்லாம கான்சன்ட்ரேஷன் இல்லாம நம்ம பல 1000 தடவை சொன்னாலும் அதற்கு எந்த விதமான உபயோகமும் கிடையாது. ஸோ நாம அன்னைக்கு சொன்னாங்கன்னா அன்னைக்கு எல்லாருக்கும் நேரம் இருந்தது. ரொம்ப பொறுமையா உட்காந்து மந்திரம் முழுவதும் சொன்னாங்க. அது அர்த்தத்தை தியானம் பண்ணி சொன்னாங்க. மத்தியானம் 1 மணி கூட ஆயிடும். காலையில ஆரம்பிச்சவங்க மத்தியானம் 1 மணி வரைக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா மெதுவா சொல்லுவாங்க. மந்திரத்துடைய அர்த்தத்தை தியானம் பண்ணிக்கிட்டே சொல்லுவாங்க. நம்ம ஓடுற ஓட்டத்துல கட கட கடன்னு சொல்லிட்டு போனோம் அப்படின்னா அதற்கு ஒரு உபயோகமும் கிடையாது. அதனால நம்மால எது நம்முடைய நேரத்துக்குள்ளார சொல்ல முடியுமோ அந்த அர்த்தத்தை தியானம் செய்து சொல்ல முடியுமோ அதை நம்ம என்ன பண்ணணும்? சொல்ல முயற்சி பண்ணணும். ஹரே கிருஷ்ணா மந்திரத்தையும் அப்படிதான் சொல்லணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரவிக்குமார் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். ரொம்ப அற்புதமா இருந்தது. இந்த வேர்ல்டு பர்ஃபெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ யூடியூப் சேனல்ல போயிட்டு நீங்க இந்த விஷ்ணு சரஸ்வராமத்தை, எங்களுக்கு ஹிந்தி சான்ஸ்கிரிட் தெரியாது, அதை என்னதான் சொல்றாங்கன்னு என்டையர் சரஸ்வராமனுக்கு அத்தனை சான்ஸ்கிரிட்டு தமிழ்ல ஏதாவது நீங்க ஏதாவது டிரான்ஸ்லேட் பண்ணி ஆடியோ ஏதாவது ரிலீஸ் பண்ணி கேட்குற மாதிரி? விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு நாமத்துடைய அர்த்தத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். அது இப்ப வரைக்கும் நான் ஒரு 300 நாமத்துல அர்த்தம் சொல்லியிருக்கேன். அது அது அந்த ஏதாவது லிங்க் பிளேலிஸ்ட் அனுப்ப முடியுமா குரூப் கேட்குற மாதிரி? எனக்கு நான் குரூப்ல கிடையாது. பட் நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்ப முடியும். நான் குரூப்ல ஓகே. கிடையாது. உங்களோட அது குரூப்லாம் எனக்கு லிங்க்ல கிடையாது. அப்படியே லிங்க்ல போய் பார்த்து கேட்டுக்கலாமா ஆடியோ? லிங்க்ல பார்க்கலாம் நீங்க.
எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் உங்களுக்கு. ஐ திங்க் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் என்னோட நம்பர் இருக்குன்னு மொபைல் நினைக்கிறேன். நம்பர் அனுப்பிச்சிருக்கீங்க, அதில் ரெக்வஸ்ட் அனுப்பட்டுமா? ஆ எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. நான் இப்போ மறுபடியும் மொபைல் நம்பர் அனுப்பி வச்சிருக்கேன் பாருங்க. 9677914980. இது ஆடியோ அந்த சரஸ்வராம கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, அது அர்த்தம் தெரிஞ்சது. கரெக்ட். அர்த்தம் தான் புரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு. அர்த்தம் புரியறது தான் நமக்கு தேவை கண்டிப்பா. ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணன். ஓகே, சோமசுந்தரம். ஹரே கிருஷ்ணா குருஜி. ஹரே கிருஷ்ணா. குருஜி. குருஜி, எனக்கு ஒரு கொஸ்டின். இப்போ அந்த வேதங்கள் வந்து இப்போ நீங்க சொன்னீங்க அந்த வியாசதேவர் வந்து வேதம் நான்கு பிரிச்சாரு. ஆனா முதல்ல வேதம் வந்து பகவான் வந்து எப்படி வந்தது? வேதம் அப்படிங்கிறது பகவான் கிட்ட இருந்து வரல. வேதம் அப்படிங்கிறது பகவானுடைய சுவாச காற்றுன்னு சொல்லி சொல்றாங்க. பகவானுடைய மூச்சு காற்று தான் வேதம். சோ பகவான் எந்த அளவுக்கு மூச்சு விட்டே இருக்காரோ அந்த அளவுக்கு வேத மந்திரங்கள், வேத ஞானம் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருக்கு. அதை என்ன பண்றாங்கன்னா, ரிஷிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய மந்திர சக்தி, தங்களுடைய தியான சக்தினால அந்த வேத மந்திரங்களை பெற்று நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அதனால ரிஷிகளுக்கு பேரு மந்திர திரஷ்டாஹா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காங்க. எப்படி ரேடியோ வேவ்ஸ் இருக்கும், இந்த நம்ம உட்கார்ந்திருக்க இடத்துல ரேடியோ வேவ்ஸ் பரவி இருக்கு. பட் நம்ம கண்ணுக்கு தெரியாது, நம்மளால கேட்க முடியாது, ரேடியோ வேவ்ஸை கேட்க முடியாது. இதுவே நீங்க ஒரு சரியான ஃப்ரீக்வன்சில உங்களுடைய ரேடியோவை டியூன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வேவ்ஸை நீங்க கேட்க முடியும். அதே போல வேத மந்திரம் இந்த எல்லா பிரபஞ்சத்திலையும் நிறைஞ்சு இருக்கு. நாம் எப்ப இந்த பிரபஞ்சத்தினோட நம்முடைய கான்சியஸ்னஸ் டியூன் பண்றோமோ அப்ப என்ன ஆகும், இந்த மந்திரத்தை நம்மளால கேட்க முடியும். அப்படிதான் என்ன பண்றாங்க ரிஷிகள்லாம் தங்களுடைய தியானத்தினால இந்த வேத மந்திரங்களை பெற்று நமக்கு கொடுக்குறாங்க. சோ அப்படித்தான் ஒவ்வொரு ரிஷிகளும் பெற்று கொடுத்திருக்காங்க. நமக்கு காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது இந்த ரிஷி கொடுத்திருக்காரு, விஸ்வாமித்திரர் கொடுத்திருக்காரு. இந்த மந்திரத்தை இவர் கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வேத மந்திரத்துக்கும் பின்னாடியும் அதற்கான ரிஷிகளை கொடுத்திருப்பாங்க. சோ வேத மந்திரம் அப்படிங்கிறது இப்படிதான் பெறப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி இப்போ சொல்றோம், இப்போ கலியுகத்துல வந்து அதை சொல்றாங்க 4 வர்ணங்கள்ல இருந்து பிராமின்ஸ்ங்க வர்ணங்கிறது வந்து இப்போதைக்கு வந்து கிடையாது இப்போ அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே சூத்திராளிகள் தான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து பிராமண குலத்துல பிறக்கிறவங்க வந்து அவ்வளவு பிராமின்ஸ் கிடையாது. சொல்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம எப்பயுமே வேதத்துல இல்ல எங்கேயாவது பிரமாணம் இருக்கான்னு பார்க்கணும். எப்பயுமே இந்த 4 வர்ணம் அப்படிங்கிறது அழிய போறது கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர் சொல்றாரு, இந்த 4 வர்ணத்தை உருவாக்கணும் நான் தான். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகசா தஸ்ய கர்த்தாரம் அபிமா வித்தி கர்த்தாரம் அபியும். இந்த 4 வர்ணங்களை உருவாக்கணும் நான் தான் சொல்லி சொல்றாரு. அதனால பகவான் உருவாக்குனது என்னைக்கும் அழிய போறது கிடையாது. என்னைக்கும் இருந்துட்டு இருக்கு. இப்ப மறைஞ்சிருக்கலாம். சோ பிராமணர்கள் கிடையாதுன்னு கிடையாது. பிராமணர்கள் இருக்காங்க. அவருக்கான கடமைகளை பண்ணாங்கன்னா அவங்கள பிராமணர்கள் கூப்பிடுறோம். அதற்கான கடமைகளை பண்ணல அப்படின்னா அவங்கள த்விஜ பந்துக்கள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம். சோ நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு அதான் ஆன்சர். கண்டிப்பா இருக்கு. அது நம்ம அந்த குவாலிட்டிஸை வளர்த்துக்கிட்டா அது நம்ம கண்டிப்பா இருக்கும். பிராமணர்களா இருக்க முடியும். ஏன்னா வந்து நான் கேட்கிறேன், அந்த ஹோமம்லாம் வந்து அப்போ அந்த யுகத்துல வந்து திரேதா யுகத்துலாம் அந்த துவாபர யுகத்துலாம் பண்ண ஹோமங்கள்லாம் இப்போ பண்ண அதுக்கு வேல்யூ கிடையாது. நான் அதை நடத்தி வைக்கிறதுக்கு சிறந்த பிராமணர்கள்லாம் வந்து இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா? அதுக்காக தான் நான் கேட்கிறேன். யஜ்யம் அப்படிங்கிறது இந்த யுகத்துக்கான விஷயம் கிடையாது. திரேதா யுகத்துக்கான விஷயம் தான் யஜ்யம், யஜ்ய தர்மம் அப்படிங்கிறது. இப்ப பிராமணர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல சாஸ்திரங்களை படிச்சு ஹரிநாமத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த ஹரிநாமத்தை மத்தவங்களுக்கு பிரச்சாரம் பண்ண வைக்கணும். ஹரிநாமத்தை சொல்ல வைக்கணும். அது பிராமணர்களுடைய மிக முக்கியமான கடமை. அதுக்குதான் சைத்தன்ய மகாபிரபு வந்தாரு. அப்படிதான் கோஸ்வாமிகள் வந்தாங்க. ஆழ்வார்கள் அதான் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. பகவானுடைய நாமத்தை சொல்லுங்கன்னு சொன்னார். எந்த ஆழ்வாரும் வந்து யஜ்யம் பண்ணுங்கலாம் சொல்லவே இல்லை. நாமங்களை சொல்லுங்கன்னு தான் சொல்லிக் கொடுத்தாங்க. சோ அவங்கதான் அப்படிப்பட்ட காரியங்கள், அப்படிப்பட்ட தர்மங்களை சொல்லிக் கொடுத்தோம் அப்படின்னா அது பிராமணர்களுடைய தர்மம். ஆதிசங்கரர் வந்தார். அவர் என்ன பண்ணாரு, பஜகோவிந்தம் தான் சொல்லி கொடுத்துட்டு போனாரு. ராமானுஜர் வந்தார். அவர் என்ன சொன்னாரு, பகவானுடைய நாமத்தை சொல்லுங்கன்னு சொன்னாரு. மத்வர் வந்தார். அவரும் பகவானுடைய நாமங்களை சொல்லுங்கன்னு சொன்னாரு. இப்ப இது பிராமணுக்கான விருத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். நாமத்தை நம்ம பிரச்சாரம் பண்ணணும். ஆனா அந்த நாமத்துக்கு பிரச்சாரம் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது சம்பிரதாயத்தில் உள்ளவங்க வந்து பிரச்சாரம் பண்றாங்க. மற்றபடி பிராமின்ஸ் பிறந்தவங்க அவங்க வந்து இப்போ சைவைட்ஸ்ல இருக்கவங்க அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை தான் சொல்லிட்டு போறாங்க இல்லையா? அப்போ அவங்க வந்து இப்போ நம்ம அவங்கள பிராமின்ஸ் சொல்லக்கூடாதா சாஸ்திரப்படி? சொல்லக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியாது. நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்க தெரிஞ்சு பண்ணாம இருந்தாங்கன்னா அது வந்து தப்பு. தெரியாம இருக்காங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க பார்க்கலாம். ஏன்னா இப்ப அவங்க வந்து இப்ப கோவில் கும்பாபிஷேகம் அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடத்துறாங்க. அந்த மாதிரிலாம் பெரிய விஷயங்கள் நடத்துறாங்க. அவங்க ஹரிநாம ஜபம் கும்பாபிஷேகம் பண்றது ஒன்றும் தப்பு கிடையாது. கும்பாபிஷேகத்துக்கான ப்ரொசீஜர் ஒன்று இருக்கு. அந்த ப்ரொசீஜரை மாத்தலாம் முடியாது. அதுக்காக நம்ம அங்க உட்காந்து ஹரே கிருஷ்ணா சொல்ல முடியாது. கும்பாபிஷேகத்துக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்கோ அந்த ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. ஆனா எல்லா ப்ரொசீஜரும் பண்ணிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வெறும் நாமத்தினால மட்டும்தான் நாம் எல்லாம் சுத்தம் பண்ண முடியும். சாரி, எனக்கு அடுத்த ஒரு கிளாஸ் இருக்கு. நான் அப்புறம் பேசுறேன் உங்களோட. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.